வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ராஜ்யசபா எம்பி கமலஹாசன் மாநிலங்களவையில் முதல் ஸ்பீச் கொடுத்தாருல, முதல் ஸ்பீச்சே முற்றிலும் கோணல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து நடந்துக்கிருக்கு. பெரியாருடைய பேரனாகவும் அண்ணாவுடைய மகனாகவும் இங்கே பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் பேசியிருக்காரு. அதில் நிதியமைச்சர் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக ரொம்ப வீரவசனமாக பேசியிருக்காரு கமலஹாசன். ஈவேரா அவர்கள் கடந்த காலத்தில் பேசின சில விஷயங்களை நிதியமைச்சர் 2025 குறிப்பிட்டு பேசினாங்க. பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டு பேசினாங்க ஈவேரா பேசினதை. அதை நிதியமைச்சர் தான் சொந்தமாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாநிலங்களவையில் பேசியிருக்காரு. அதுக்கு திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் ஃபயர் விட்டுக்கு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெரிய பஞ்சாயத்து நடந்துக்கு இருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், அண்ணாமலை அவர்கள் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு நேற்று சுவாமி கும்பிட வந்திருக்காரு. திருப்பரங்குன்றம் கோவில் மதுராந்தகத்தில் என்டிஏ மீட்டிங் நடந்துச்சுல சமீபத்தில், அது மதுரையில் தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. மதுரையில் என்டிஏ பொதுக்கூட்டம் நடந்திருந்தா டெஃபினட்டாக மோடி அவர்கள் திருப்பரங்குன்றம் வந்திருப்பார். மோடி அவர்களுடன் அண்ணாமலையும் திருப்பரங்குன்றம் ஒரே ஃப்ரேமில் 2 பேர் திருப்பரங்குன்றத்தில் அப்படின்னு அந்த புகைப்படங்கள் வந்திருந்தா வேறு லெவலில் இருந்திருக்கும். திமுக கூட்டணி கட்சிகளுக்கு கதறலை ஏற்படுத்தியிருக்கோம். அது மிஸ் ஆயிடுச்சு. சரி விடுங்க, அதுதான் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து மோடி மதுரைக்கு வரப்போகிறாராமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. 28ஆம் தேதி அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதில் ஒரு ட்விஸ்ட்டு, 28 கிடையாது, மார்ச் 1ஆம் தேதி மதுரையில் நடக்கக்கூடிய என்டிஏ பொதுக்கூட்டத்துக்கு மோடி வராராம். அப்படியே திருப்பரங்குன்றத்துக்கும் போனால் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது பாஜகவினர்களுடைய ஆசையாக இருக்குது. அண்ணாமலை அவர்கள் நேற்று திருப்பரங்குன்றமா இன்னைக்கு சுவாமி மலையில் முருகனை வழிபட்டிருக்காரு. தைப்பூசம் அன்னைக்கு பழனியில் முருகனை வழிபட்டார். 6 படை வீடுகளுக்கும் அண்ணாமலை 1 by 1 போய்க்கிருக்காரு. 3 போயிட்டாரு, இன்னும் அடுத்த 3 இருக்குது. அது அடுத்த வரக்கூடிய நாட்களில் போவார் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர்கள் சொல்கிறாங்க. இதில் சம்மந்தம் இல்லாமல் சில திமுக காரங்க என்ன பதிவு போடுறாங்கன்னா, அப்பாவுடைய உடல்நிலை சரியில்லை, அவர் டயாலிசிஸ் எடுத்துக்கிருக்காரு, அதனால் தேர்தல் அந்த தொகுதி பொறுப்பாளர் பணியிலிருந்து விலகிறேன் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார்ல. இப்போல்லாம் அப்பாவுக்கு டயாலிசிஸ் இல்லையா, மதுரைக்கு வந்திருக்காரு, திருப்பரங்குன்றம் போயிருக்காரு, தஞ்சாவூர் சுவாமி மலைக்கு போயிருக்காரு, இப்போல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் பதிவுகள் போடுறாங்க. டயாலிசிஸ் அப்படிங்கிறது தினமும் பண்ண மாட்டாங்க. ஒரு வாரத்துக்கோ இல்லை 2 வாரத்துக்கோ இந்தந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்லுவாங்க. உடல்நிலையை பொறுத்து இருந்திருக்காது அப்பாவுக்கு, இந்த நாட்களில் டயாலிசிஸ் இருந்திருக்காது, அதனால அண்ணாமலை வந்திருக்காரு. சரி, டயாலிசிஸ் இருந்தாலும் எங்கே வராரு, கோவிலுக்கு தானே வராரு, முருகனை வழிபட வராரு, எல்லாம் சரியாகணும், அப்பா சீக்கிரம் குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்ட வந்திருப்பாரு. அண்ணாமலை எது பண்ணாலும் தவறான கண்ணோட்டத்தில் ஏதாவது ஒரு குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே திமுக உடன்பிறப்புகள்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா அவர் கடந்த காலத்தில் அவர் மாநில தலைவராக இருந்தப்ப அடித்த அடி அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் ஃபயர் விட்டுக்கு இருக்காங்க. அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, புதுச்சேரியில் இண்டி கூட்டணிக்கு திமுக தான் தலைமை அப்படின்னு ஜெகத் ரட்சகன் அவர்கள் தலைமையில் நடந்த மீட்டிங்கில் கூட்டணி கட்சிகள்லாம் சொல்லியிருக்காங்களாம். காங்கிரஸ் இல்லாமல் மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங்கில் புதுச்சேரியில் திமுகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாமே திமுக தான் தலைமை தாங்கணும், காங்கிரஸ் கிடையாது அப்படின்னு வலியுறுத்தியிருக்காங்களாம். இதை மாணிக்கம் தாக்கூர் போட்டு என்ன விமர்சனம் பண்ணியிருக்காருன்னா, 2014 மக்களவை தேர்தல் முடிவின் அடிப்படையில் ஒப்பிட்டிருக்காரு. 2014 காங்கிரஸ் புதுச்சேரி தொகுதியில் 26% வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. ஆனால் திமுக வெறும் 8% வாக்குகள் மட்டும்தான் வாங்கியிருந்துச்சு. வெறும் 8% இருக்கக்கூடிய திமுக கூட்டணிக்கு தலைமையா அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் கொந்தளிச்சு பதிவு போட்டிருக்காரு. அட போங்கப்பா, திமுக காங்கிரஸ் அடிக்கிறது, காங்கிரஸ் திமுகவை அடிக்கிறது, என்ன இப்படி பஞ்சாயத்து போகுது? இப்படி தினமும் சண்டை போடுறதுக்கு பதிலாக ஒரு பெரிய சண்டையாக போட்டு 2 பேர் பேசாமல் அப்படியே ஒதுங்கிக்கிட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டோம் பொதுமக்கள் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.